வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இலங்கையை விழுங்க திட்டம். இந்திய திட்டங்கள் சிங்களவருக்கு ஆபத்து எனவும் விமல் எச்சரிக்கை. பூநகரியில் இராணுவத்தின் புதிய காணி அபகரிப்பு முயற்சி முறியடிப்பு. பொன்னாவளி கனிமவள அபகரிப்புடன் இணைந்த ஆக்கிரமிப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற நூதன கையூட்டு. மதுபான விற்பனை நிலைய உரிமம் ரகசிய கைமாற்றம். தமிழகத்தின் முக்கிய பாலியல் வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி. தண்டனை நாளை அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவிப்பு. பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம். தடுத்து வைக்கப்பட்டோர் ருவாண்டாவிற்கு அனுப்பும் சாத்தியம். இஸ்ரேலிய பிரதமருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் போர் குற்றப்பிடியாணைகள் சாத்தியம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற வழக்கு தொடுநர் தீவிர முயற்சி. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி நோர்வே சமாதான தூதுவர்களால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டை விழுங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தீவிர சிங்கள கடும்போக்குவாத கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கடந்த ஆண்டு இணங்கியவாறு இணைப்பின் பெயரால் இலங்கை இந்தியாவுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படும் என முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். எண்ணெய் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் இணைக்கப்படும் என கூட்டறிக்கையில் கூறப்பட்டிருந்தது எனவும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி ஒருங்கிணைப்பு வேலை திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மாத்தறையில் வைத்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளின் நாணயம், சுங்க நீதி மற்றும் வரி கொள்கை, விமான நிலையம் மற்றும் துறைமுக எண்ணெய் மற்றும் மின்சார அமைப்பு அல்லது எரிசக்தி ஒருங்கிணைப்பு மற்றும் பௌதீக ஒருங்கிணைப்பு ஆகிய 6 முனை இணைப்பு திட்டம் தொடருமாயின் இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கை மாறும் எனவும் விமல் வீரவம்ச எச்சரித்துள்ளார். மாத்தறையில் உள்ள கலாச்சார நிலையத்தில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் நோர்வே அனுமதி செயல்முறை என்ற பெயரில் நாட்டை விழுங்க திட்டமிட்டனர் என கூறியுள்ளார். சூடானை தெற்கு கிழக்கு என பிரித்து ஒருவரையொருவர் கொன்று துண்டு துண்டான அரசுகளை உருவாக்கியதை போன்ற விடயத்தை நோர்வே சமாதான தூதுவர்களால் இலங்கையில் செய்ய முடியாது போனதாகவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். போர்க்காலத்தில் விழுங்க முடியாத இலங்கையை தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி விழுங்குவதற்கான பாரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். இலங்கையின் தலைவிதியை இந்த திட்டங்கள் எழுதும் அபாயம் இருப்பதாகவும் இலங்கையை முற்றாக விழுங்கும் நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை சஜித் பிரேமதாஸ் எங்கும் வெளியிடுவதில்லை எனவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாணய இணைப்பு இலங்கை சந்தையில் சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு கூட இந்திய ரூபாவை பயன்படுத்த உதவுகிறது எனவும் புதிய மத்திய வங்கி சட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இலத்திரனியல் பரிமாற்ற முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் விமல் வீரவம்ச கூறியுள்ளார். விமான நிலையம் மற்றும் துறைமுக இணைப்பு மூலம் எதிர்காலத்தில் இந்திய இலங்கையின் 3 முக்கிய விமான நிலையங்களை அமைக்கும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 23 கிலோமீட்டர் நீளமுள்ள ராமர் பாலத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ள அதேவேளை திருகோணமலையிலிருந்து தனுஷ்கோடி வரையான 126 கிலோமீட்டர் நீளமான சர்வதேச தொடருந்து பாதை அமைப்பதற்கான நிதி வசதியை இந்திய அரசு ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது எனவும் விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களின் முக்கிய தரவுகள் அடங்கிய அடையாள அட்டையை செயல்படுத்துவதற்கான அனுமதியும் இந்திய நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஜாழ்ப்பாணம், மலையகம் என இலங்கையை சார்ந்த பாடகர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதன் பின்னணியிலும் அரசியல் உள்ளதாகவும் விமல் வீரவம்ச சாடியுள்ளார். இதற்கிடையில் கொண்டுவரப்படும் எட்கா ஒப்பந்தத்தை அவசரமாக கையெழுத்திடும் ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதன் மூலம் எந்தவொரு இந்தியருக்கும் இலங்கையரை போன்று வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு வழங்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பூநகரி மட்டுவில் நாடு கிராம அலுவலர் பிரிவில் பொதுமக்களின் காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் தேவைக்காக சுவீகரிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சி மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமது பாரம்பரிய காணிகள் ஏற்கனவே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளமையினால் தாம் வேறு பிரதேசங்களில் வசித்து வருவதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மட்டுவில் நாடு கிராம அலுவலர் பிரிவில் 21 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் தேவைக்கு சுவீகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மட்டுவில் நாடு கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் ஏற்கனவே இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள 21 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளே சுவீகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் மக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரின் எதிர்ப்பை தொடர்ந்து கைவிடப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் காணி அளவீடுகளுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் அளவீடு செய்வதை நிறுத்துமாறு ஆட்சேபனை தெரிவித்து கடிதங்களை வழங்கியிருந்தனர். காணிக்கு சொந்தக்காரர் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆக்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் 15 மேற்பட்ட ஆக்களும் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தங்கட சொந்த வீடு இல்லாதால இந்த வயல்களும் இல்லை, எல்லாத்தையும் நிரவி இல்லாமல் தண்ணிட்டோம். அப்போ இல்லாதனால இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போனவன், வேறு இடத்துக்கு போய் இப்போ நாங்கள் ஒன்றிணைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்றிணைஞ்சோம். ஒவ்வொரு இடத்துல வன்னேரியில், பவனியாவில் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம், வந்து கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காணியை எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி. அவங்க அளக்காமலே திரும்பி உத்தியோகத்தர்கள் போயிட்டாங்க. எங்களை காணி அளக்குறாண்டு கடிதம் வந்தா போல வந்து நாங்கள் வந்தால் இங்கே காணிக்கே இறங்கலாம கிடக்க இங்கே அளவே இல்லை, அளவர எல்லாரும் வந்ததான் எல்லாரும் ரோட்டில் நின்று இன்னும் உள்ளுக்குறாங்கில நிலைமையில எல்லாரும் முடிவெடுத்துட்டு படிக்க வந்ததான். அப்போ எங்கள் இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயா வந்தவர், அவர் வந்து இதாண்டு எங்களை காணிகளை இதோட எந்தி போட்டு இதாண்டு இந்த எந்தி கோப்பி கொண்டு வேணுமென்று சொல்லி இதண்டா போல. இப்போ நாங்கள் பொலிச்சில் நிற்கிறோம். என்ன எங்களை பூர்வீக சொத்து எங்கட அம்மா பட சொத்துன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக அதை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் கிடக்குது. இடமும் தெரியுதில்ல, இல்லையும் தெரியுதில்ல, ஒரு வேலியும் மதுரமாக தான் கிடக்கு. ஒரு பனையாவது அடையாளம் தெரிய மாட்டோம், அதுகளையும் காண இல்லை. ஏதோ எங்களுக்கு இந்த காணிகளும் மட்டும் தந்து நாங்கள் இந்த காணிகளில் இருக்கிறாண்ட அது ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் என்றாலும் அது ஒரு சந்தோஷம்தான். இப்போ நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைவதற்காக மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சமாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான 2 அனுமதி பத்திரங்களை சம்பந்தப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 மதுபான நிலையங்களுக்கான உரிமையை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமத்தை கண்டி திகன பகுதியில் உள்ள 2 வர்த்தகர்களுக்கு 2 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான தகவல் பகிரங்கமான பின்னர் திகன பகுதியில் உள்ள விகாரையின் விகாராதிபதி 2 வர்த்தகர்களையும் அழைத்து கலந்துரையாடியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரை மதுபான நிலையத்திற்கான உரிமை பத்திரங்களை வழங்கியதாக இந்த வர்த்தகர்கள் விகாராதிபதியிடம் கூறியுள்ளனர். இந்த விடயம் குறித்து விகாராதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைவதாக தெரிவித்து லஞ்சமாக 2 மதுபான விற்பனை நிலையங்களுக்கான உரிமத்தை பெற்றதாக வெளியான குற்றச்சாட்டை மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுகுமார் நிராகரித்துள்ளார். சில தரப்பினர் முன்வைக்கும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை தமக்கு இல்லை எனவும் அவர் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். தன் மீது சேறு பூசும் வகையில் சில தரப்பினர் ஆதாரமற்ற வகையில் கருத்துக்களை வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் 150 பேர் தீர்வையற்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கோரியுள்ளமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவிற்கு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கான அனுமதியை கோரியுள்ளனர். இந்த கடிதம் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். வாகன அனுமதி பத்திரம் தொடர்பாக தம்மால் சுயமாக தீர்மானம் மேற்கொள்ள முடியாதெனவும் சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதுள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வி அடைவார்கள் என கருதப்படும் நிலையில் அவர்கள் தீர்வையற்ற வாகன இறக்குமதி சலுகையை பெறுவதற்கு மும்முரம் காட்டியுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் மக்கள் சொல்லனா துன்பங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கான அனுமதி கோரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளமை மக்களை விசனத்திற்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனவை வேட்பாளராக பிரேரித்தமை தமது வாழ்க்கையில் மேற்கொண்ட வரலாற்று தவறு என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு
கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது எதிர்கொண்டுள்ள பேரழிவுக்கு 2 பேரை காரணம் எனவும் சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அழிவுகளுக்கு காரணமானவர்களே தம்மை கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்து மூலம் மைத்திரிபால சிறிசேனவையும் மஹிந்த ராஜபக்ஷவையும் சந்திரிக பண்டாரநாயக்க மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பதில் தலைவராக உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பதவிகள் எதனையும் ஏற்காத போதிலும் கட்சியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவதாகவும் சந்திரிக பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். போலியான பயண ஆவணங்கள் மூலம் 17 வயது சிறுவன் ஒருவரை பிரித்தானியாவிற்கு அனுப்பும் முயற்சி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியளவு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் வசிக்கும் சிறுவன் மற்றும் பெண் ஒருவரின் விவரங்களின் அடிப்படையில் போலியாக பயண ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டவை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அதிக அளவானவர்கள் கனடா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். இதற்காக போலி முகவர்களிடம் லட்சக்கணக்கான பணங்களை வழங்கி ஏமாறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் முல்லைத்தீவை சேர்ந்து சந்தேகத்திற்கிடமான பெண்ணொருவர் சிறுவனுடன் லண்டன் செல்ல திட்டமிட்டுள்ளார். எனினும் அவர்களின் பயண ஆவணங்கள் குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது பயண ஆவணங்கள் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது. அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் குறித்த சிறுவன் தன்னுடன் வந்த பெண் தனது தாய் இல்லை எனவும் தனது தாய் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து 2 பெண்களையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் குழந்தையின் முன்னேற்றத்திற்காகவும் சிறுவனை லண்டன் அனுப்ப முயற்சித்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்த மனித கடத்தலுடன் தொடர்புடைய நபர் பிரித்தானியாவில் வசித்து வரும் நிலையில் அவர் தனது மனைவி மற்றும் மகனின் விவரங்களின் அடிப்படையில் சிறுவன் மற்றும் பெண்ணிற்கு போலியாக பயண ஆவணங்களை தயாரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கும் விடயங்களுக்கு தாமும் இணங்குவதாக சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்துள்ளதாக எதிர்க்கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்திருந்த பிணைமுறை உரிமையாளர்களிடம் தேசிய மக்கள் சக்தியின் இந்த உறுதிமொழியை வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கசடி சில்வா கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான அடுத்த தவணை நிதியை பெறுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாட்டை எட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களிடமிருந்து பெறப்பட்டு $12 பில்லியன் பெறுமதியான கடனை மறுசீரமைப்பதில் தோல்வி ஏற்பட்டுள்ளதாகவும் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுக்களை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இணங்கும் விடயங்களுக்கு தாமும் இணங்குவதாக சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களிடம் தேசிய மக்கள் சக்தியினர் கூறியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என கலாநிதி கர்சடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே கலாநிதி கர்சடி சில்வா இதனை கூறியுள்ளார். எனினும் 3 மாதங்களுக்கு முன்னரே வெளிநாட்டு கடன்முறை உரிமையாளர்களுடன் தேசிய மக்கள் சக்தி பேச்சு நடத்தியதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளர் விஜித கேர தெரிவித்துள்ளார். ரணில் இணங்கிய விடயங்களுடன் தாமும் இணங்குவதாக கர்சடி சில்வா கூறிய விடயத்தில் உண்மையில்லை எனவும் ஐபிசி தமிழுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து 5 கோடி நிதி ஒதுக்கீட்டை பெற்றதால் ஜனாதிபதிக்கு ஆதரவான கருத்துக்களை கலாநிதி கர்சடி சில்வா வெளியிட்டு வருவதாகவும் விஜித கேரத் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி நடைபெறவுள்ள தேர்தல்களில் வெற்றி பெறுவதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை இலங்கையில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருவதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் கட்சிகள் இணைந்து தமது கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவீடனுக்கு பயணம் செய்துள்ள அனுரகுமார திசாநாயக்க
ஸ்டாக்ஹோம் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை ஆட்சி செய்யும் அரசியல் தரப்பினரின் சுயநல நடவடிக்கைகளால் ஏற்பட்டவை. இதனை நாம் மாற்ற வேண்டும். எனினும் இந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்த்து தற்போது ஆட்சியில் உள்ள தரப்பினர் செயல்படுகிறார்கள். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நமக்கு எதிராக செயல்பட உள்ளன. இதற்கான நடவடிக்கைகளை கட்சியின் தலைவர்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு இடையில் தொடரும் முருகல் நிலை இதற்கு தடையாக உள்ளது. கொள்கைகள் ரீதியில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்படாது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையை தடுக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெற உள்ள தேர்தல்களை இலக்காக கொண்டு அரசியல் கட்சிகள் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. இந்த ஆண்டின் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 5 வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். ஜனாதிபதி தேர்தலின் மூலம் உமது நாட்டின் நிலையை மாற்ற முடியும். இந்த தேர்தலில் வாக்களிக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும். அத்துடன் நமது கட்சியின் நிலைப்பாடுகளை சமூக ஊடகங்களில் பகிருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தற்போது எதிர்நோக்கும் நெருக்கடிகள் இயற்கையாக தோன்றியவை அல்ல. இவ்வாறாக இலங்கையில் நெருக்கடிகளை தோற்றுவித்தவர்கள் நம்மை விட பல விடயங்களை அறிந்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதனால் ஆட்சி மாற்றத்தை எதிர்க்கும் அனைவரும் தற்போது ஒன்றாக இணைந்து செயற்பட முயற்சிக்கிறார்கள். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரும் சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் சர்வதேச உதவியுடன் நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டுமென வடமாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎல் பீரிஸின் இந்த கருத்தானது இலங்கையில் நடைபெறும் உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார். எனவே முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கு நீதி வழங்க ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கலப்பு பொறிமுறை விசாரணை நடத்தப்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 500 பேர் படுகாயமடைந்த தாக்குதலுக்கு நீதி கோரி தாங்கள் தெரிவித்த மேற்படி கருத்துக்களின் மூலம் இந்த நாட்டில் உள்ளக விசாரணைகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்புடனான விசாரணை அவசியம் என்பதை தாங்கள் அடித்துச் சொல்லியிருப்பதிலிருந்து பான் கி மூன் அவர்களால் நியமிக்கப்பட்ட இலங்கையர் எவருமற்ற நடுநிலையான சர்வதேச விசாரணை குழு ஒன்று 1,00,000க்கு மேற்பட்ட ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்து யுத்தத்தில் சம்பந்தப்படாத 40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் மேலும் பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் வெளிப்படுத்திய அறிக்கையையும் அது பற்றிய பூரண விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30.1 தீர்மானத்தையும் அதன் பிரகாரம் சர்வதேச நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் வழக்கு தொடுநர்கள் ஆகியோரை இணைத்து போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் தாங்கள் இவை இலங்கை இறையாண்மையை மீறும் செயல் என்றும் இலங்கையில் சிறந்த நீதித்துறை உண்டு உள்நாட்டு பொறிமுறை மூலம் நாம் நமது பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவோம் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வரம்பு மீறி செயற்படுகிறது என்றும் மூர்க்கமாக எதிர்த்த நீங்கள் இன்று மனம் திருந்தி அத்தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நாம் நம்புகிறோம். எனவே உயிர்த்த ஞாயிறன்று பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க தாங்கள் கூறிய அதே அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழ் மக்களுக்கும் நீதி வழங்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கலப்பு பொறிமுறை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதன் மூலம் 40,000 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாலும் பல்லாயிரம் பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாலும் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைக்க நாடாளுமன்றத்தில் பேசி வழி ஏற்படுத்துவீர்கள் என நாம் நம்புகிறோம். தமிழினத்திற்கு நீதி கோரும் தங்களது நாடாளுமன்ற உரையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது தமிழ் மக்கள் ஒன்றிணைந்தது போன்று தற்போது தேவை எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் உருவாக்கம் பற்றிய தேவை தற்போது வடக்கு கிழக்கில் உணரப்பட்டுள்ளதாக கூறினார்.
அந்த தேவை தற்போது வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே உணரப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்று தமிழ் மக்களது உறுதியான ஒற்றுமையை வெளிக்கொண்டு வருவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தற்போது இருக்கும் ஜனாதிபதி 4வது ஜனாதிபதி மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டாலும் போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு இருக்கும் 4வது ஜனாதிபதி கூட எங்களுடைய மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுப்பதாக இல்லை. தேர்தல் நெருங்கிக் கொண்டு வருகின்றது. வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் குறையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு யாரும் பகிரங்கமாக கூறுவதாக இல்லை. எல்லோரும் தமிழ் மக்களது வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஆக குறைந்தது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூட முற்று முழுதாக நிறைவேற்றுவேன் என்று இந்த நாட்டிற்கு வடகிழக்கிற்காக இருந்தாலும் சரி தெற்குக்காக இருந்தாலும் சரி பகிரங்கமாக கூறுவதற்கு எவருமே தயாராக இருக்காத நேரத்தில் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் இவர்களையெல்லாம் நம்பி ஏமாந்த வரலாறுகள் உண்டு. அந்த நிலையில் 2001 நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்ததைப் போன்று ஒரு தேவை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. உலக சமாதானம் மற்றும் நிலைத்த தன்மைக்கு தொடர்பாளர்களுக்கான ஊடகங்கள் தொடர்ந்தும் திறந்த நிலையில் இருக்க வேண்டியது அத்தியாவசியமானது என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி தெரிவித்துள்ளார். அபிவிருத்திக்கான உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் ஆற்றல் எனும் தலைப்பில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதார மன்றத்தின் முதல் சிறப்பு கூட்டம் சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் நகரில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. சவுதி அரேபியாவின் இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உலகின் பல நாடுகளது தலைவர்களும் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இலங்கை சார்பில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி பங்கேற்றுள்ளார். இதன்போது உரையாற்றிய அலி சப்ரி உலகின் வடக்கு மற்றும் தென்பகுதிகளில் உள்ள நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கையை கட்டி எழுப்பும் நடவடிக்கையில் வார்த்தைகளால் கூறப்படும் விடயங்கள் செயலில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். உலக சமாதானம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியன வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக அதிகாரமுள்ள உலகின் வட பகுதியில் உள்ள நாடுகள் ஜனநாயகத்திற்கான ராஜதந்திர வலை அமைப்புகளை மூடக்கூடாதென அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தொடர்பாடல்களுக்கான ஊடகங்கள் திறக்கப்பட வேண்டும் எனவும் வட பகுதிகளில் உள்ள நாடுகளிடம் கோருவதாக அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கல்வியங்காடு செங்குந்தா பொதுச்சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபடும் மரக்கறி வியாபாரிகள் நேற்று முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சந்தைக்கு அருகில் காணப்படுகின்ற வீதியோர மரக்கறி வியாபார நிலையத்தினை அகற்றுமாறு கோரி குறித்த பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கல்வியங்காடு செங்குந்தா பொதுச்சந்தையில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற மரக்கறி சந்தை வியாபாரிகள் வீதியோரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் மரக்கறி வியாபாரிகளால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் பலமுறை முறைப்பாடு செய்தும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கப்பெறாத நிலையில் நேற்று முதல் தொடர்ந்தும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வீதியோர வியாபாரிகளுக்கு பிரதேச சபையினர் ஆதரவாக செயற்படுவதாகவும் சந்தை வியாபாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் யாழ் மாநகர சபை மற்றும் நகர சபையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத்தர முன்வர வேண்டும் எனவும் வியாபாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இது எங்களோட ஒரு போட்டியோ பொறாமையோ எந்த ஒரு நோக்கத்திலேயே நாங்கள் இந்த இதை ஸ்டெக் பண்ணல. என்னென்னு சொன்னால் அவைக்கும் எங்களுக்கு எந்த விதமான முன்விரோதமாக எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் இங்கே கூடுதலாக ஜனங்கள் ரோட்டோரம் தானேன்னு சொல்லி போட்டு ரோட்லேயே 2 சாமான்களை பண்ணி கொண்டு போயிடும். அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த சந்தைக்குள்ள 4-5 இடங்கள் கிடக்குது. அப்படியே வேலை சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். உள்ளுக்கே இருந்து நீங்கள் வடிவாக உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஜாகிரதை செய்துட்டு போகலாம். அதுதான் எங்களோட ஒரு முக்கிய வேண்டுகோளாக இருக்கே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு கோபதாபங்களோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளுக்க ஜாகிரம் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாடிக்கை உங்கள்கிட்ட வரும். அதே மாதிரி எங்களோட வாடிக்கை எங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் ஜாகிரம் செய்துட்டு போகலாம். இப்போத்த காலகட்டத்தில் முக்கால்வாசி ஜனம் சந்தைக்குள்ள இறங்குதில்லை. இப்போ ஒரு 2 நாளைக்கு நாங்கள் பார்த்த இதன்படி அங்கால தான் ஜனங்கள் நிற்கிது. அரைவாசி பேர் சொல்லி போட்டே போயினோம். நான் ஜாவர
இதுகளில் நாங்கள் வந்து பார்த்தா நீங்கள் இங்கே என்ன மாதிரி எங்கே போயிட்டு வாங்க சாமான்களை பண்ணிட்டு வா நாங்கள் அங்கேயே வேண்டிட்டோம் இங்கே என்னென்னு வந்து வேண்டுறேன்னு சொன்ன இதில் எங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்து நாங்கள் இல்லை அடுத்து வந்தவள் வந்து விசியில் வேலை செய்கிறா விசியில் வேலை செய்து கொண்டு அப்போ அவையின் இது சார்பாக இந்த தீங்கான செயல்களை செய்தால் அதுக்கு சட்டம் ஒன்று இருக்கும் சட்டம் வந்து சரியான இதை செய்ய மாட்டோம். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 30 முதிரை மரக்குற்றிகள் மற்றும் 33 பாலி மர தீராந்திகள் கைப்பற்றப்பட்டதுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அந்த திணைக்களத்தினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த மரக்குற்றிகள் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தினால் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வருமானம் பெறும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நோக்கோடு 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நீரறைக்கும் இயந்திரம் மற்றும் குழாய்கள் தூவல் நீர்ப்பாசன கருவிகள் 2வது முறையாக இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவற்றை திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தின் தலைவர் சண்முகம் குகதாசன் வழங்கி வைத்துள்ளார். லண்டன் மற்றும் இலங்கை தமிழ் இலக்கிய நிர்வாகம் இணைந்து ஏற்பாடு செய்து ரா உதயணன் இலக்கிய விருது வழங்கும் விழா இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. குறித்த விழா வவுனியா சிந்தாமணி விநாயகர் ஆலய மண்டபத்தில் தமிழ்மணி அகலங்கன் தலைமையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பேராசிரியர் சபா ஜெயராசா எழுதிய தமிழ்கலை சொற்கள் நூல் வெளியீடு இடம்பெற்றதோடு வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதுகள், இலக்கிய விருதுகள், சிறந்த ஊடகவியலாளர் விருதுகள் மற்றும் சிறந்த இளம் ஊடகவியலாளர் விருது ஆகியன வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மலையக மக்கள் முன்னணியின் 35வது ஆண்டு நிறைவு விழாவும் பேராளர் மாநாடும் இன்று கட்சியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. ஹட்டன் DKW மண்டபத்தில் அமரர் சந்திரசேகரன் அரங்கில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கட்சியின் ஸ்தாபகரும் தலைவர் அமரர் பெரியசாமி சந்திரசேகர் நினைவாக முத்திரை ஒன்றும் தபால் திணைக்களத்தால் இதன்போது வெளியிடப்பட்டது. குறித்த நிகழ்வில் கட்சியில் 25 வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றியவர்கள் பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் நுவரெலியா மாவட்டத்தில் சிரேஷ்ட மற்றும் வளர்ந்து வரும் ஊடகவியலாளர்கள் என 37 பேருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இலங்கையை விழுங்க திட்டம். இந்திய திட்டங்கள் சிங்களவருக்கு ஆபத்து எனவும் விமல் எச்சரிக்கை. போனகரியில் ராணுவத்தின் புதிய காணி அபகரிப்பு முயற்சி முறியடிப்பு. பொன்னாவளி கனிமவள அபகரிப்புடன் இணைந்த ஆக்கிரமிப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற நூதன கையூட்டு. மதுபான விற்பனை நிலைய உரிமம் ரகசிய கைமாற்றம். தமிழகத்தின் முக்கிய பாலியல் வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி. தண்டனை நாளை அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவிப்பு. பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் திட்டம் ஆரம்பம். தடுத்து வைக்கப்பட்டோர் ருவாண்டாவிற்கு அனுப்பும் சாத்தியம். இஸ்ரேலிய பிரதமருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் போர் குற்றப்பிடியானைகள் சாத்தியம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற வழக்கு தொடுநர் தீவிர முயற்சி. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.